பொதுத்தமிழில் 9ஆம் வகுப்பு இயல் 2ல் நீரின்றி அமையாது உலகு, பட்டமரம், பெரிய புராணம், புறநானூறு இதில் மொதல் 4 டாப்பிக்குமே போன வீடியோவிலே பார்த்துருப்போம். இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் 8000 கொஷனுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தண்ணீர், துணை வினைகள் இல்லை மொத்தமாக 31 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தண்ணீர் இதில் மொத்தமாக 4 வினாக்கள் தான் இருக்குது. கந்தர்வனின் இயற்பெயர். நாகலிங்கம் தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர். கந்தர்வன் தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்னா கந்தர்வன். கந்தர்வன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ராமநாதபுரம். கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எதுனா வீராயி. கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் தவறானது எதுனா வீராயி. வீராயி என்ற படைப்பு யாருடைய படைப்புனா கவிஞர் தமிழ்ஒலியின் படைப்பு. கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் எதுன்னு கேட்டாங்கன்னா சாசனம், கொம்பன், ஒவ்வொரு கல்லாய். இதுதான் கந்தர்வனின் படைப்புகள். அடுத்தது துணை வினைகள். இதில் மொத்தமாக 27 வினாக்கள் தான் இருக்குது. வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? 2. என்னென்னா தனிவினை, கூட்டுவினை. தனிவினைக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா ஆசைப்பட்டேன். இது கூட்டுவினை. இல்லை தனிவினைக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆசைப்பட்டேன். தனிவினை எதுனா படி, படியுங்கள், படிக்கிறார்கள். பகுபதமாக உள்ள வினையடிகளை எவ்வாறு அழைப்பர்? கூட்டு வினையடி. பகுபதமாக உள்ள வினையடிகளை எவ்வாறு அழைப்பர்னா கூட்டு வினையடி. கூட்டு வினைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன். இதில் அனைத்துமே சரிதான். கூட்டு வினைக்கு எடுத்துக்காட்டு ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன். இதில் அனைத்துமே சரிதான். கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை. முதல் வினை. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை எதுனா முதல் வினை. முதல் வினைக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. புத்தகம் மேஜையில் இருக்கிறது. இது முதல் வினை. அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். இது முதல் வினை. நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். இது துணை வினை. நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். இது துணை வினை. நான் கடைக்கு போவேன். இது முதல் வினை. என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் வினைக்கு பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். இதுதான் பொருந்தாது. முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை. முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை எதுனா துணை வினை. துணை வினைக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா நான் அவருக்கு பணம் கொடுத்தேன். இது முதல் வினை. இதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் பொருந்தாதது. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? 40. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளனன்னா 40. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கீழே. மிசை என்பதன் பொருள் கேட்டாங்கன்னா மேல். இதில் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. கீழே. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தொடர்பில்லாதது புலரி. நீரின்று அமையாது யாக்கை என்று கூறியவர் குடப்புலவியானார். மல்லல் என்ற சொல்லின் பொருள் வளம். மல்லல் என்ற சொல்லின் பொருள் வளம். வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யூமா வாசுகி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் கவிமணி.
கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் யார்னா கவிமணி. அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்னா பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். இதே தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டாங்கன்னா கந்தர்வன். இதில் தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் வே இறையன்பு. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா பாலகிருஷ்ணன். மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா மா பாலகிருஷ்ணன். மறைநீர் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க விர்ச்சுவல் வாட்டர். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் மா அமரேசன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா மா அமரேசன். 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க 822 லிட்டர். 1 கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க 1780 லிட்டர். 1 கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறதுனா 1780 லிட்டர். 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறதுனா 2500 லிட்டர். 1 கிலோ காப்பி கொட்டையை உற்பத்தி செய்ய எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறதுனா 18900 லிட்டர். இதோட பொதுத்தமிழில் 9ஆம் வகுப்பு இயல் 2 முழுவதுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு இயல் 3 பார்க்கலாம்.